Welcome to Periyavittu channel Income Tax Income from Salary 13th video. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ராவிடென்ட் ஃபண்டில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 19 to 20. இதுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ 9 ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதில் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ரீகால் பண்ணிக்கிங்க. S is an employee of a firm. Basic salary rupees 30,000 per month. DA rupees 8,000 per month. 1/4 service benefits. Employer's contribution to PF rupees 4,000 per month. S makes an equal contribution. Interest credited to PF at the rate of 15% rupees 30,000. Commission received on turnover 10,000. Fixed commission rupees 3,000 per month. Bonus rupees 5,000. Received hostel expenditure allowance for 3 children rupees 15,000. Find out gross income of S if PF is SPF, RPF, URPF. இந்த 3 கேசஸ்லையும் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்ஸுங்கிறவர் ஒரு ஃபேமோட எம்ப்ளாயி. பேசிக் சேலரி மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 வாங்குறாரு. இது மாதம் ஒன்றுக்கு நம்ம அதை வருஷத்துக்கு மாற்றிக்கணும். அது மாதிரி டிஏ 8,000 பெர் மந்த், மாதம் ஒன்றுக்கு 8,000 டிஏ வாங்குறாரு. 1/4 ஆஃப் த டிஏ என்டர்ஸ் இன்ட்டு சர்வீஸ் பெனிஃபிட்ஸ். இந்த 8,000ல் 4ல் ஒரு பங்கு, அதாவது காப்பங்கு சர்வீஸ் பெனிஃபிட்ஸுக்கு போகுது. அதாவது டிஏஎஸ்பி வந்து இதில் 4ல் ஒரு பங்கு. 8,000ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 2,000. 2,000 தான் இதில் டிஏஎஸ்பி, அதர் டிஏ தான் 6,000. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், முதலாளி பிஎஃப்க்கு எவ்வளோ கொடுக்குறாருனா மாதம் ஒன்றுக்கு 4,000. எஸ் மேக்ஸ் அன் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். இந்த எஸ்ஸுங்கிறவரை எம்ப்ளாயி, இவரும் அதே அளவு மாதம் 4,000 ரூபா கட்டுறாரு. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு பிஎஃப், பிஎஃப்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகுதுன்னா அட் த ரேட் ஆஃப் 15% rupees 30,000. அது போக கமிஷன் ரிசீவ்ட் ஆன் டேர்ன் ஓவர் rupees 10,000. ஃபிக்ஸட் கமிஷன் rupees 3,000 பெர் மந்த், மாதம் ஒன்றுக்கு 3,000. போனஸ் rupees 5,000. இது போக ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் 3 சில்ட்ரனுக்கு rupees 15,000 வாங்குறாங்க. இது அலவன்சஸில் போய் எப்படி இதை டீல் பண்ணியிருக்கேங்கிறத ரெஃபர் பண்ணிக்கிங்க சார். அதான் இன்கம் ஃப்ரம் சேலரி 3rd வீடியோ 4th வீடியோவில் இந்த ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் பற்றி போட்டிருப்பேன். ஃபைண்ட் அவுட் கிராஸ் இன்கம் ஆஃப் எஸ், இவருடைய கிராஸ் இன்கம் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டேக்ஸபிள் இன்கம் கேட்கல, கிராஸ் இன்கம் தான் கேட்டிருக்கு. 3 கேசஸில் கேட்டிருக்கு. நமக்கு ஜென்ரலாக தான் கணக்கில் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப்னு கொடுத்துருக்கு. அந்த பிஎஃப் எஸ்பிஎஃப்பாக இருந்தால் எவ்வளவு, ஆர்பிஎஃப் ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த 3 கேசஸ்க்கும் எப்படி வரும்? முதல்ல எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் எவ்வளவு கிராஸ் இன்கம், 2வது கேஸில் ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் எவ்வளவு கிராஸ் இன்கம், 3வது கேஸில் யூஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் எவ்வளவு கிராஸ் இன்கம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இது இப்போ நம்ம இந்த பிஎஃப் இருக்குல்ல, எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், இந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு பிஎஃப், அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் கூட்டி எவ்வளவு இன்கம்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த பிஎஃப் மட்டும் எஸ்பிஎஃப்பாக இருந்தால் எவ்வளவு, ஆர்பிஎஃப்பாக இருந்தால் எவ்வளவு, யூஆர்பிஎஃப்பாக இருந்தால் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அதை விட்டுட்டு மற்ற டேட்டா பூரா போடுறோம். பேசிக் சேலரி ஒரு மாதத்துக்கு 30,000 அப்படின்னா 12 மாதத்துக்கு 3,60,000. டிஏயை நான் இங்கே 2 பிரிவாக பிரித்து ஒரே இதாக 8,000 × 12ன்னு போடலாம். ஆனால் பின்னாடி நம்ம கால்குலேஷனுக்கு டிஏஎஸ்பி எவ்வளவுன்னு தனியாக தெரியணும். அதனால நான் 2 டிஏயாவே இங்கே பிரித்து போட்டுட்டேன். இல்லைன்னா ஒரே டிஏயா போட்டோம்னா அங்கே கணக்கு பண்ணணும். டிஏஎஸ்பி எவ்வளவு, டிஏ எவ்வளவு அப்படின்னு தெரிகிறதுக்காக நான் 2ஆவே போட்டேன். டிஏஎஸ்பி நான் சொன்ன மாதிரி 8,000ல் காப்பங்கு எவ்வளவு, 2,000. மாதம் ஒன்றுக்குன்னு கொடுத்ததுனால 2,000 × 12 24,000. மற்ற டிஏ அப்போ 6,000. 8,000ல் 2,000 போச்சுன்னா மிச்சம் 6,000. 6,000 × 12 72,000. பேசிக் சேலரி 3,60,000. கொடுத்துருக்க டேட்டா மாதம் ஒன்றுக்கா வருடத்துக்கா நோட் பண்ணிக்கிங்க. மாதம் ஒன்றுக்குன்னா மறந்துடாமல் 12ஆல் பெருக்குங்க. கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர் 10,000, அது மொத்தமாக தான் கொடுத்துருக்காங்க, மாதம் ஒன்றுக்குன்னு கொடுக்கல. அதுவே ஃபிக்ஸட் கமிஷன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றுக்கு 3,000. அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளவு, 36,000.
போனஸும் வருடம் ஒன்றுக்கு தான், மாதம் ஒன்றுக்கு போனஸ் கொடுக்க மாட்டாங்க. வருடம் ஒன்றுக்கு 5000 இதெல்லாம் கொடுத்துரு. அலவன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு மற்ற சேலரியை பொறுத்த வரைக்கும் சேலரி, டிஏஎஸ்பி, கமிஷன், ஃபிக்ஸட் கமிஷன், போனஸ் இதெல்லாம் கூட்டிக்கிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? அலவன்ஸில் வந்து ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் கொடுத்துருக்கு. ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 15000. ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் எந்த அலவன்ஸ்க்கு கீழே வரும்னா பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ்க்கு கீழே வரும். நிறைய அலவன்சஸில் ஃபுல்லி டேக்ஸபிள் சொல்லியிருக்கேன், நாட் டேக்ஸபிள் சொல்லியிருக்கு, பார்ஷியலி டேக்ஸபிள். அந்த அலவன்சஸ் சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸுங்கிறது பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ். பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ்னாலே உள்ளே எழுதிக்கணும். மிடில் காலத்தில் 15,000 எழுதிட்டு பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ்னாவே லெஸ் எக்ஸம்ப்டட் லீஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். அதாவது இந்த கீழே கொடுத்துருக்க 2 டேட்டாவில் எது லீஸ்ட்டோ அதை கழிச்சுக்கணும். எந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸையும் ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். சில பார்ஷியலி டேக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸையும் அதுக்கு உள்ள ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் எது லீஸ்ட்டோ அதை கழிக்கணும். இதை நீங்கள் வந்து வீடியோ 3ல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ்ங்கிறது பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ். பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ்னாலே லெஸ் எக்ஸம்ப்டட் லீஸ்ட் ஆஃப்ங்கிற வார்த்தை வரும். அதாவது கீழே 2 இதை கம்பேர் பண்ணி அதில் எது லீஸ்ட்டோ அதை வந்து கழிக்கணும். எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸையும் ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவுன்னா இது 3 குழந்தைங்களுக்கு 15000 கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே 2 குழந்தைகளுக்கு தான் போடணும் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ். 15000/3 × 2 10,000. இது வந்து ஆக்சுவலாக நடந்த 2 குழந்தைகளுக்கு தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும், 3 குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடாது. இங்கே அவங்க எத்தனை குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம், அதுலேருந்து இதை கழிக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே உள்ளே எடுத்து போடுறது வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் வந்து 3 குழந்தைகளுக்கு 15000னா 2 குழந்தைகளுக்கு 10,000. இதோட எதை கம்பேர் பண்ணோம்னா ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டு அவங்களே குறிப்பு ஒரு ரூல் படி ஒரு குழந்தைக்கு 300 ரூபா வீதம் 2 குழந்தைக்கு 12 மாதத்துக்கு கழிச்சுக்கலாம். 300 × 2 × 12 இதுதான். ஒரு குழந்தைக்கு 300 வீதம், 2 குழந்தைக்கு எவ்வளவு? 300 × 2 12 மாதத்துக்கு. இது ஒரு மாதத்துக்கு 300, 12 மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 7200. இது ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணக்கூடிய அலவன்ஸ். இந்த அலவன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸையும் ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணால் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் வந்து 3 குழந்தைகள் கொடுத்துருக்கதை நம்ம 2 குழந்தைகளுக்கு ஆக்கிக்கிறோம். ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் வந்து அவங்க ரூல் படி 300 × 2 குழந்தைகளுக்கு 2ன்னு போடுறோம். 12 மாதம்ங்கிறதால 12ன்னு போடுறோம். வருஷத்துக்கு 7200. அப்போ 10,000ல் 7200 எது லீஸ்ட்டு? 7200 லீஸ்ட்டு. அதை இங்கே போட்டு இந்த 15,000லேருந்து 7200 கழிச்சா 7800. இதுதான் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த 7800 இது எல்லாத்தையும் கூட்டுறேன். எது பேசிக் சேலரி, டிஏஎஸ்பி, டிஏ, கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர், ஃபிக்ஸட் கமிஷன், போனஸ், ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் அதெல்லாம் கூட்டுனா அந்த பிஎஃப்பை விட்டுட்டு மற்ற இன்கம் எவ்வளோ? 5,14,800. அந்த பிஎஃப்பை நான் இன்னும் சேர்க்கலை. இன்கம் ஃப்ரம் சேலரியில் பிஎஃப்பை சேர்க்கலை. ஏன்னா ஒவ்வொரு கேஸ்லேயும் பிஎஃப் வேறுபடும் அப்படிங்கிறதுனால 3 வகையான பிஎஃப்க்கு தான் அந்த பிஎஃப்பை விட்டுட்டு நான் மற்றதெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லி இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 5,14,800. இது அதர் இன்கம்னு வச்சுக்கிறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் எஸ்பிஎஃப். எஸ்பிஎஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால், எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் கிராஸ் இன்கம் எவ்வளவு? நம்ம என்ன இன்கம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த தொகையை ஞாபகம் வச்சுக்கிறோம். 5,14,800 அப்படின்னு போட்டுட்டு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் எதுலேயுமே சேராது. ஏன்னா எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டிடக்ஷனில் தான் வரும். டிடக்ஷன் அண்டர் 80C. அதனால தான் நான் இது வந்து இன்ட்டு போட்டிருக்கேன். இந்த எஸ் மேக்ஸ் அண்ட் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இன்கம் கால்குலேட் பண்ணையில் வராது, கிராஸ் இன்கம் கால்குலேட் பண்ணையில் வராது. டேக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணையில் டிடக்ஷன் அண்டர் 80C கீழே நம்ம இதை கழிச்சுக்கலாம். அதனால நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது வந்து கிராஸ் இன்கம் தான் கேட்டிருக்கு, டேக்ஸபிள் இன்கம் கேட்கல. அதனால இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. எங்கே டேக்ஸபிள் இன்கம் கேட்குறாங்களோ அப்போ இந்த டேட்டா வந்து 80C டிடக்ஷனுக்கு கீழே உங்களுக்கு வந்து அது கழிபடும். ஆனால் இங்கே கிராஸ் இன்கம் கேட்டதுனால நம்ம இந்த டேட்டாவை இங்கே இக்னோர் பண்ணிடுறோம்.
இங்கே 2 மட்டும்தான் இந்த 2 ரவுண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப்ஐயும் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு பிஎஃப் அந்த 2 டேட்டாவை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். எஸ்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2மே எக்ஸம்ப்டட். எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் அந்த எம்ப்ளாயரோ எம்ப்ளாயியோ எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எக்ஸம்ப்டட், இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு பிஎஃப் எக்ஸம்ப்டட். அப்போ இன்கம் எவ்வளவு? அதே 5,14,800 தான் இன்கம். மற்ற இந்த பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இன்கம் கிடையாது. புரியுதா? அதுக்கு அடுத்தது ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால், ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் எப்படி அப்படின்னா, இந்த ஆர்பிஎஃப்னு கொடுத்துட்டாலே முதல்ல இதுக்கு சேலரி ஃபார் கால்குலேட்டிங் பிஎஃப் அதை முதல்ல கணக்கு பண்ணி வச்சுக்கணும். நம்ம இங்கே போட்டிருக்க சேலரி வேறு, இது பிஎஃப் கால்குலேட் பண்ண என்ன சேலரி, இதை ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ண பிஎஃப் கால்குலேட் பண்ணுறதுக்கெலாம் எதை எடுத்து நம்ம சேலரி போட்டுக்கணும்னு இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், பேசிக் ப்ளஸ் டிஏஎஸ்பி ப்ளஸ் கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர் மட்டும்தான் பிஎஃப் கால்குலேட் பண்ணுறதுக்கு சேலரியாக நம்ம எடுத்துக்கணும். பேசிக் எவ்வளவு? 3,60,000. டிஏஎஸ்பி எவ்வளவு? 24,000. கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர் எவ்வளவு? 10,000. இந்த 3 மட்டும்தான் எடுத்து நம்ம சேலரி ஃபார் கால்குலேட்டிங் பிஎஃப் போடுறோம். அது எவ்வளவு? 3,94,000 வருது. இதை முதல்ல ஆர்பிஎஃப்னாலே இதை முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். வச்ச பிறகு இப்போ அதர் இன்கம் எவ்வளவு? 5,14,800. இதோட நம்ம பிஎஃப்ஐயை ஆட் பண்ணோம். அஸ் யூஷுவல் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் நம்ம இங்கே சேர்க்க போகிறதில்ல. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் எவ்வளவு? பெர் மந்த் 4,000. 4,000 × 12 எவ்வளவு? 48,000. அங்கே போய் அந்த வீடியோ 9ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல் தெரியும். எஸ்பிஎஃப்ல எக்ஸம்ப்ட் ஆயிரும், ஆனால் ஆர்பிஎஃப்ல இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடணும். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் எவ்வளவு? 4,000 பெர் மந்த். அப்போ ஒரு மாதத்துக்கு 4,000னா 12 மாதம், ஒரு வருடத்துக்கு எவ்வளவு? 48,000. இதில் எதை கழிக்கணும்? எக்ஸம்ப்டட் அப் டு 12% ஆஃப் சேலரி. எந்த சேலரி? இந்த 3,94,000ல் 12% பார்த்து அதை கழிக்கணும். புரியுதா? இந்த 47,280 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த சேலரி போட்டிருக்கேன், பிஎஃப்க்குன்னு ஒரு சேலரி போட்டிருக்கேன் பாருங்கள், 3 ஐட்டம் மட்டும்தான் கூட்டணும். பேசிக் ப்ளஸ் டிஏஎஸ்பி ப்ளஸ் கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர். அந்த 3,94,000 கணக்கு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 12% எவ்வளவோ அதைத்தான் இந்த ஆர்பிஎஃப்க்கு கழிக்கணும். அப்போ அதை கழிச்சோம்னா எவ்வளோ வருது? 720. இதை தான் நம்ம கூட்டிக்கணும் அந்த இன்கத்தோட. இது எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப்க்கு. இது எம்ப்ளாயீஸ் விட்டுருவோம்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் கிராஸ் இன்கம் கால்குலேட் பண்ணல நமக்கு தேவையில்லை. 2வது ஐட்டம் என்னது? இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு பிஎஃப். எந்த ரேட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்களா? 15%. எவ்வளவா? 30,000. இதான் நம்ம கணக்கில் 30,000 கொடுத்துருக்கு. ஆனால் எவ்வளவு எக்ஸம்ப்டட்? நமக்கு 9.5% தான் எக்ஸம்ப்டட். அதுக்கு மேலே உள்ள அமௌண்ட் டேக்ஸபிள். இது எப்படி கணக்கு பண்ணுறது? 30,000/15. ஏன்னா 15% வீதத்தில் 30,000 கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு 9.5% வேணும். அப்போ 30,000/15 போட்டால் 1% கிடச்சிரும். இன்ட்டு 9.5 இங்கே என்ன கொடுத்துருக்கோ அது போட்டால் 19,000. இந்த ஸ்டெப்பு புரியுதா உங்களுக்கு? இதுக்கு இதையே தொடக்கூடாது. இதுக்கு எங்கே போயிடணும்? இந்த சேலரியில் 12%க்கு போயிடணும். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் அவங்க என்ன தொகை கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு குறைக்கிறது இந்த மேலே கண்டுபிடிச்சிருக்கோம்ல சேலரி, அதில் 12% குறைக்கணும். அது முடிஞ்சு போச்சு. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு பிஎஃப் அவங்க ஒரு தொகை கொடுத்துருப்பாங்க, எந்த ரேட்லேன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ரேட்டை கீழே போட்டு 9.5 பெருக்கிறோம். ஏன்னா 30,000 15% 30,000னா 1% எவ்வளவு? 30,000/15. நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்? 9.5% வேணும். அப்போ இன்ட்டு 9.5. புரியுதா இந்த ஸ்டெப் உங்களுக்கு? டிவைடட் பை 15 இன்ட்டு 9.5 எவ்வளோ? 19,000. இதுலேருந்து கழிச்சா எவ்வளவு? 11,000. இதுதான் ஆர்பிஎஃப்க்கு. ஆர்பிஎஃப்னு கொடுத்துட்டாலே முதல்ல சேலரி ஃபார் கால்குலேட்டிங் பிஎஃப் போடணும். அப்புறம் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் போட்டு அதுலேருந்து 12% ஆஃப் சேலரி 12% ஆஃப் சேலரியை லெஸ் பண்ணணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு பிஎஃப் போட்டுட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதை கீழே போட்டுட்டு இன்ட்டு 9.5 தான் எப்போவுமே போடணும். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா 11,000. இப்போ இது 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு இப்போ கிராஸ் இன்கம் கிடச்சிரும் 5,26,520 கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? இது எஸ்பிஎஃப்ங்கையில் எக்ஸம்ட் ஆயிரும், ஆனால் ஆர்பிஎஃப்ங்கையில் கூட வரும் 5,26,520.
யூஆர்பிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் 5,14,800. யூஆர்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். எக்ஸம்டட்னு நம்ம அந்த இதில் எக்ஸம்டடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும், இங்கே இக்னோர்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். எஸ்பிஎஃப்க்கும் யூஆர்பிஎஃப்க்கும் ஒரே ஆன்சர் தான் வரும், 5,14,800. வார்த்தை மட்டும் வித்தியாசம், அதில் எக்ஸம்டடுன்னு போடுறோம், இதில் இக்னோர்னு போடுறோம், எல்லாம் ஒன்று தான். மொத்தத்தில் ஆர்பிஎஃப்க்கு மட்டும் மாறும். பிபிஎஃப் கொடுத்துருந்தாலும் ஃபுல்லி எக்ஸம்டட் தான், எதுவுமே வராது. எஸ்பிஎஃப் யூஆர்பிஎஃப்பும் ஒரே மாதிரி தான். ஆனால் ஆர்பிஎஃப்னு கொடுத்தா மட்டும் நீங்கள் செம்ம கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி போடணும். எஸ்பிஎஃப்ஓ யூஆர்பிஎஃப்ஓ கொடுத்தா கால்குலேஷன்ஸே கிடையாது, எல்லாம் எக்ஸம்டடில் வந்துடும். புரிஞ்சு அந்த சம் உங்களுக்கு? இப்போ அடுத்த சம் பாருங்கள். மிஸ்டர் ஆர் லெஃப்ட் ஃப்ரம் சர்வீஸ் ஆஃப்டர் 15 years அண்ட் ரிசீவ்ட் அ ரீஃபண்ட் ஆஃப் ₹6 lakhs. ஒருத்தர் சர்வீஸ் முடிஞ்சு 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கார். பண்ணி அதுலேருந்து விலகிட்டார். அவருக்கு 6 லட்சம் கிடைக்கிது. எங்கே அந்த ரீஃபண்ட் கிடைக்கிதுன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் இஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் பை இஸ் எம்ப்ளாயர். அதாவது கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் போட்டிருக்காங்கல்ல, 2 பேரும் சம அளவு போட்டிருக்காங்க. எம்ப்ளாயர் எவ்வளவு போட்டாரோ அதே அளவு எம்ப்ளாயியும் போட்டதில் அவருக்கு இப்போ எவ்வளவு கிடச்சிருக்கு? 6 லட்சம் கிடச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 75,000. இந்த 6 லட்சத்துக்குள்ளே வட்டி தொகை 75,000 இருக்குது. அப்போ மிச்சது இவங்க போட்ட அசல் 5,4 லட்சம் இவருக்கு வந்த பணம், 75,000 இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து 6 லட்சம். இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் 6 லட்சம். ஹவு இட் வில் be treated for tax purpose if his contribution was to SPF, RPF, URPF. இதையே அவர் எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா இந்த வந்திருக்கிற பணம் அதுக்கு டேக்ஸபிள் பணம். இந்த வந்திருக்க 6 லட்சம் டேக்ஸபிள் இன்கம். இது எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா இது எப்படி டேக்ஸுக்கு கொண்டு போவாங்க? ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா இந்த பணத்தை எப்படி டேக்ஸுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க? யூஆர்பிஎஃப்க்கு கட்டியிருந்தாருன்னா இந்த டேக்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அதாவது இவர் பிஎஃப்லாம் கட்டி முடிச்சிட்டாரு, ரிட்டையர் சர்வீஸ்லேருந்து விலகிட்டார் 15 வருஷம் கழித்து. அவருக்கு இந்த பிஎஃப் கட்டின பணம் 6 லட்சமாக திரும்ப கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே 75,000 வட்டியும் சேர்ந்து கிடச்சிருக்கு. அப்போ இதை டேக்ஸ் பர்பஸ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேஸுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம அது போகும்னான்னு நம்ம என்ன பார்ப்போம்? அவருக்கு 6 லட்சம் வந்திருக்கா, அதுக்குள்ளே தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு. அப்போ எவ்வளவு அவருக்கு அக்குமுலேட்டட் அமௌண்ட்? இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா 5,4 லட்சம் அவருக்கு அக்குமுலேட்டட் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் 75,000, அவருடைய பிஎஃப் கட்டுனது எவ்வளவு சேர்ந்துருக்கு? 5,4 லட்சமும் சேர்ந்துருக்கு. 6 லட்சத்துக்குள்ளே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன் எவ்வளவு கட்டியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக. அப்போ மொத்தம் எம்ப்ளாயி எல்லாருமே சேர்ந்து 5,4 லட்சம் கட்டியிருக்காங்க. சேர்ந்த இன்ட்ரெஸ்ட்டு 75,000. சேர்த்து எம்ப்ளாயி கட்டின பணத்துக்கு சேர்த்தே இன்ட்ரெஸ்ட் 75,000. இப்போ நான் அதை தனித்தனியாக போட போகிறேன். எம்ப்ளாயிக்கு எவ்வளவு, எம்ப்ளாயர் கட்டினதுக்கு எவ்வளவு, எம்ப்ளாயி கட்டினது எவ்வளவு, எம்ப்ளாயி கட்டினதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, எம்ப்ளாயர் கட்டினது எவ்வளவு, எம்ப்ளாயர் கட்டினதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு போட போகிறேன். அப்போ 5,25,000 சொன்னால் 2 பேரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். அப்போ அதை 2ஆக பிரித்தா எம்ப்ளாயும் 2,62,500, எம்ப்ளாயரும் 2,62,500 கட்டியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் 75,000 இருக்கா, அதை 2ஆக பிரிக்கணும். 37,500 30. அப்போ எம்ப்ளாயி கட்டின பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 37,500, எம்ப்ளாயர் கட்டின பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 37,500. இப்படி 2ஆக பிரிச்சுக்கிறேன். புரியுதா? முதல்ல அவருக்கு வந்த பணம் 6 லட்சத்தில் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் தனியாக வேணும் எனக்கு தொகை அப்படிங்கிறதுனால நான் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டு 5,4 லட்சம் கட்டின பணம், 2 பேரும் சேர்ந்து கட்டின பணம், 2 பேரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் சொன்னதுனால நான் சம பங்காக பிரிச்சுட்டேன். எம்ப்ளாயி 2,62,500 கட்டியிருக்கார் இவர் 15 வருஷம் வேலை பார்த்ததுக்கு. எம்ப்ளாயரும் 2,62,500 கட்டியிருக்கார். இன்ட்ரெஸ்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் மொத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5,4 லட்சத்துக்கு 75,000. அதையும் 2ஆக பிரிச்சுட்டேன். 37,500 37,500. இப்போ இது எப்படி நான் போட போகிறேன்னா, எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால், ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால், யூஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால்னு 3 கேஸ் போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா இந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. எம்ப்ளாயி கட்டின பணத்துக்கும் டேக்ஸ் கிடையாது, எம்ப்ளாயர் கட்டின பணத்துக்கும் டேக்ஸ் கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்ப்டட் எஸ்பிஎஃப்க்கு. புரிஞ்சா? இது வந்த பணத்துக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் போட்ட பணத்துக்கு சேலரி, இன்கம் சேலரி பார்த்தோம். இதில் அவர் லெஃப்ட் சர்வீஸில் இருந்தெல்லாம் விலகிட்டார். இப்போ அவருக்கு மொத்தமாக பணம் வந்திருக்கு இல்லையா, அந்த பணத்துக்கான டேக்ஸ் பார்க்குறோம். புரிஞ்சுக்குங்க, அதுதான் அக்குமுலேட்டட் கான்ட்ரிபியூஷன், சேர்ந்தது மொத்தமாக சேர்ந்து வந்திருக்கு. அப்போ எஸ்பிஎஃப்க்கு அவர் போட்டிருந்தார்னா அதில் வந்த பணம் அந்த 6 லட்சமே ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இதுவே எஸ்பிஎஃப்க்கு போடாமல் ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய சர்வீஸ் பார்க்கணும்.
கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5 இயர்ஸாக இருந்தால் எக்ஸம்டட். இதான் 15 இயர்ஸ் வேலை பார்த்துருக்காருல, அப்போ 5 வருஷத்துக்கு மேலே தான் வேலை பார்த்துருக்காரு. அதனால ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் இந்த 6 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது, அவருக்கு ஃபுல்லி எக்ஸம்டட். இதுவே அன்ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் யூஆர்பிஎஃப்க்கு போட்டிருந்தார் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். ஃபஸ்ட்டு அக்குமுலேட்டட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் எக்ஸம்டட். இந்த 2,62,500க்கு எக்ஸம்டட், அதனால தான் இன்ட்டு போட்டிருக்கேன், அது எக்ஸம்டட். இந்த 37,500 இருக்குது பார்த்தீங்களா, இது இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன், அது டேக்ஸபிளஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு ஒரு ஹெட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே டேக்ஸபிள். யூஆர்பிஎஃப்னா தான் இது எல்லாமே. யூஆர்பிஎஃப்க்கு எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இந்த 2,62,500க்கு டேக்ஸ் கிடையாது. இந்த 37,500க்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு கீழே கொண்டு போய் இதுக்கு டேக்ஸ் கட்டணும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் கூட்டிக்கணும், கூட்டுனா 3 லட்சம். இது இன்கம் ஃப்ரம் சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வர்றது இந்த 3 லட்சம். இப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி டேக்ஸ் பர்பஸ்க்கு எடுத்துக்குவாங்கன்னு? இவர் எஸ்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, கணக்கே பண்ண வேண்டாம். ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் அவருடைய சர்வீஸை பார்க்கணும். 5 வருஷத்துக்கு மேலே இருந்தால் எக்ஸம்ஷன். இது 15 வருஷம் வேலை பார்த்துருக்காரு, அதனால எக்ஸம்டட். யூஆர்பிஎஃப்க்குனா தான் நம்ம இந்த மாதிரி அமௌண்ட்டை பிரிச்செழுதியிருக்க அமௌண்ட்டுக்கே போகணும். பிரிச்செழுதியிருக்க அமௌண்ட்டுக்கு போய் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸம்டட், அவருக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்டு கீழே டேக்ஸபிள். எம்ப்ளாயரோடது ரெண்டையும் கூட்டி 3 லட்ச ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 லட்ச ரூபா டேக்ஸபிள் அண்ட் ப்ராஃபிட் அஸ் ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி. சேலரிக்கு பதிலாக வந்த சம்பளம் அப்படின்னு சொல்லி சேலரி இன்கம் ஃப்ரம் சேலரி கீழே இந்த 3 லட்சம் டேக்ஸபிளுக்கு வந்துடும். புரிஞ்ச அந்த சம் இன்னும் 2-3 சம் இதில் பார்த்துட்டு நம்ம அடுத்து போவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you for watching. Please subscribe.